கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் உங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த இறைமா வார்த்தையின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்த வாரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் நம்மளோடு கூட பேச விரும்புகிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால் பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி என்று சொல்லி இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. எங்கே எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உபாகமத் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அது யாராக இருந்தாலும் சரி, இயேசு நமக்காக சாபமாய் மாறினார். நம்ம இருக்க வேண்டிய இடத்துக்கு அவர் போய், நாம சிலுவையில் தொங்க வேண்டிய அந்த இடத்துக்கு அவர் சிலுவையில் தொங்கி நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய சாபத்திற்காக அவர் சிலுவையில் தொங்கினார். அப்போ அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு, அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ மிகவும் திரளாய் பெருகுவாய் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை, இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை மறுபடியுமாக பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்ம ஒரு சுதந்திரவாளியாக மாற்றி இருக்கிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த பரிசுத்தாவியை நமக்கு கொடுத்து, அந்த சிலுவையின் மூலமாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்தையும் கர்த்தர் மாற்றி நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான சாபங்கள் இருக்கிறதோ என்று தெரியாது, எப்படிப்பட்டதான காரியங்கள் உங்களை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறதோ என்று தெரியாது. இன்றைக்கு சிலுவை நோக்கி பாருங்கள், சிலுவையில் தொங்கின அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த சிலுவையில் இருக்கிற வல்லமை, இந்த சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் வல்லமை, இந்த சிலுவையில் அடிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்புல இருக்கிற வல்லமை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றி உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்று தரும்படியாக அது இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிப்பீங்க? இன்றைக்கு இயேசுவின் பாடுகளை நாம் இன்றைக்கு நினைவு கூறுகிறதான இந்த வேளையில் அந்த சாபம் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். செபிப்போமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நீ பெரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி. எங்களுக்காக நீ சாபமாய் ஆண்டவரே, கர்த்தர் நீர் எங்களுடைய பாவத்துக்காக சிலுவையில் நீர் தொங்கினதற்காக நன்றி. சாபமாய் மாறினதற்காக நன்றி. எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு திரும்ப மீட்டு கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்தையும், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு சிலுவையில் மீட்டு கொடுத்திருக்கிறார். எல்லா சாபமும் ஆசீர்வாதமாக மாறிவிட்டது. இந்த நிமிஷத்துலேருந்து கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.